தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தாழ்வான பகுதியில் நடவு செய்த நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டம் முழுவதும் 10.5 லட்சம் ஏக்கரில் சம்பா தாளடி நடைபெற்றுள்ளது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு 1.60 லட்சம் ஏக்கர் குறுவை நடவு செய்யப்பட்டு 99% அறுவடை பணிகள் முடிவடைந்துள்ளன. சம்பா தாளடி சாகுபடி 3.48 லட்சம் ஏக்கரில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் ஏற்கனவே பெய்த கனமழையால் ஒரத்தநாடு, அம்மாபேட்டை, திருவிடைமருதூர், பூதலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த மற்றும் நடவு நட்ட சுமார் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேட்டூரிலிருந்து சாகுபடிக்காகவும் கல்லணையிலிருந்து சாகுபடிக்காகவும் திறக்கப்பட்ட நீர் முழுவதுமாக நிறுத்தப்பட்டுள்ளதால் பெய்யக்கூடிய மழைநீர் ஆறுகளில் வடியும் நிலையில் உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 1,70,000 ஏக்கர் பரப்பில் நடப்பு சம்பா சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் வசதி மற்றும் இரவை பாசன வசதி கொண்ட விவசாயிகள் முன்பட்ட சம்பா சாகுபடி மேற்கொண்டுள்ளனர். இந்த பயிர்கள் தற்போது நன்கு வளர்ந்துள்ள நிலையில் இவை ஓரளவு மழையை தாங்கும் நிலையில் இருக்கின்றன. அதே நேரம் மழையை நம்பி நேரடி விதைப்பு மற்றும் தண்ணீர் இல்லாததால் காலதாமதமாக சாகுபடி செய்யப்பட்ட 40% சம்பா பயிர்கள் தற்பொழுது இளம் பயிர்களாகவே உள்ளன. கனமழை பெய்து 2 நாட்களுக்கு மேலாக தண்ணீரில் மூழ்கினால் கூட இந்த பயிர்களை காப்பாற்றுவது கடினமாகிவிடும் என்கிறார்கள் விவசாயிகள். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3,50,000 ஏக்கர் அளவுக்கு சம்பா தாளடி பயிர் செய்யப்பட்டுள்ளது. அதிகனமழை பெய்தால் மாவட்டம் முழுவதும் சுமார் 1 லட்சம் ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்கள் மழைநீரில் சூழ்ந்து மூழ்கும் அபாயம் உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் கோட்டூர், முத்துப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக உள்ள சுமார் 1000 ஏக்கர் குறுவை பயிர்கள் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மீண்டும் மழை பெய்தால் இவற்றை முற்றிலுமாக கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலைதான் உள்ளது. நாங்கள் திருவாரூர் மாவட்டம் டெல்டா பகுதி தான் பல்ல ஏக்கர் தான். எங்கள் பக்கம்லாம் பள்ளம் தான். 3 லட்சம் ஏக்கர் நடவு நட்டுருக்குறோம். அதில் 1 லட்சம் ஏக்கர் இப்போ தான் அந்த குருவை அறுத்துவிட்டு கோடை குருவை அறுத்துவிட்டு இப்போ நட்டுருக்காங்க. அது 34 பயிர் தான். 34 பயிர் முழுவனா ஒரு 5 நாள் முழுவனாலும் போயிடும். அது மேட்டில் ஒரு 2 லட்சம் ஏக்கர் நட்டுருக்கோம். அது 10 நாள் முழுவனாலும் அதுக்கு மேலே தாக்கு பிடிச்சாலும் எங்களுக்கு மகசூல் காணாது. இந்த மழையில் இது பண்ணாலும் பயிருக்கு எங்களுக்கு மகசூல் காணாது. நாகை மாவட்டத்தில் 1,30,000 ஏக்கரில் சம்பா பயிர்கள் சாகுபடி செய்துள்ளனர். சில பகுதிகளில் அறுவடை செய்திருந்த போதிலும் பெரும்பாலும் 60 நாட்கள் சம்பா பயிராக உள்ளது. கனமழை பெய்யும் பட்சத்தில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். 5 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருந்தாலே வரப்புகள் மூழ்கும் நிலையில் வடிகால்களில் ஆகாய தாமரை ஆக்கிரமித்திருப்பதால் மழைநீர் வடிவதில் பெரும் சவாலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக தஞ்சையிலிருந்து காதர் ஹுசைன், மயிலாடுதுறையிலிருந்து மோகன், திருவாரூரிலிருந்து மாதவன் மற்றும் நாகையிலிருந்து விஷ்ணுவர்தன்.